இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து எழுப்புதலின் விளைவுகள் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். இங்கே வசனம் இவ்வாறு சொல்கிறது. சங்கீதம் 47:2 உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாயிருக்கிறார். நம் தேவன் பயங்கரமானவர். இந்த கடைசி கால எழுப்புதல்ல என்ன நடைபெறுமா, அங்க பயங்கரமான காரியம் நடைபெறும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்க அப்போஸ்தலர்ல நீங்க நன்றாக வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அந்த அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல அனனியா சப்பிராள் அவர்கள் இருவரும், அந்த கணவன் மனைவி இருவரும் சொன்ன பொய்யின் நிமித்தமாக அங்கே அவர்கள் ஒரே நாளிலே இருவரும் அடிந்து விடுகிறார்கள். அங்க போடப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலர் 5:4 நீ உன் இருதயத்துல இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன, நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றார். பேதுரு அங்க அப்போஸ்தலருக்கு முன்பாக அவர்கள் நிலத்தை விற்று அங்க வஞ்சிக்கிறாங்க. அவர்கள் அவர் செய்த சின்ன தவறு பொய் நிமித்தம் அவர்கள் அழிந்து விடுகிற பயங்கரமான காரியம் அங்க நிகழ்குது. இன்னும் பாத்தீங்கன்னா, சபையை துன்பப்படுத்தினவன் கண் குருடாக்கப்பட்டது. வேற ஒண்ணும் இல்ல, சபையை துன்பப்படுத்தினவன் கண் குருடாக்கப்பட்ட வேற யாருன்னா சவுலாக இருந்த மாறிய பவுல். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், சபையை அழிக்கணும், கிறிஸ்தவர்களை, அதாவது இயேசுவின் சீஷர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் நிருபங்கள் எல்லாம் எழுதி வாங்குறான். அந்த காலகட்டத்துல ஒரு புரட்சி என்று சொல்லலாம். இந்த சவுலாக இருந்த பவுல் மாறி அவன் வாழ்க்கையிலே கர்த்தர் சந்தித்து பாருங்க, ஒரு பயங்கரமான காரியம் நடக்குது. யார அழிக்கணும்னு வந்தானோ அவனை கர்த்தர் தொடுகிறான். பாருங்க, அவனுக்கு கண் குருடாக்கப்படுகிறது. அங்க வாசிக்க அந்த பகுதியை வாசித்து பார்த்தான்னா, அப்போஸ்தலர் 9:4 அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுளே சவுளே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீ யார் என்னோடு? அதற்கு கர்த்தர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றான். பாருங்க, ஒரு ஒளியை பார்க்கிறான், அவன் கண்ணு குருடாக்க, சுத்தி இருக்கிற யாருக்குமே தெரியல, சத்தம் மட்டும் கேக்குது. அவன் 3 நாள் அவன் குருடனாய் இருந்தான். பயங்கரமான காரியம். கர்த்தர் அந்த கடைசி கால எழுப்புதல்ல பயங்கரமான காரியத்தை செய்கிறார். பாருங்க, 3வது பாருங்க, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்குது. அங்கே ஒரு சீமோன் பணத்தினால் பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்த ஒரு சீமோன். அந்த சீமோன் அவன் கவனித்து பார்க்கிறான். அந்த அப்போஸ்தலர்கள் யார் மேலெல்லாம் கை வைத்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் பரிசுத்த ஆவியை பெறுறாங்க. ஸோ அவன் என்னன்னா, நம்ம பணத்தை எப்படியாவது கொடுத்தாவது அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுட்டோன்னா நம்ம நிறைய ஆதாயத்தெல்லாம் பெற்றுக்கொள்ளலான்னு சொல்லிட்டு அந்த சீமோன் போய் பணத்தை கொடுத்து கேட்குறான். அப்போ அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலர் 8:20-21 பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியினால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியினால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை என்று சொல்லி கடிந்து பேசுகிறான். அவன் உள்ளார்ந்த எண்ணத்தை அங்கே அப்படியே பரிசுத்த ஆவியை அவன் தவறாக பெற வேண்டும், அவன் அந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்று அவங்கள போல அப்போஸ்தலரை போல நம்ம மாறணும்னு அவன் தவறா நினைத்தான். அவனுக்கு சரியான பாடத்தை, அந்த காரியத்தை அந்த அப்போஸ்தலர்கள் அவருக்கு கொடுக்கிறார்கள். இன்னும் பாத்தீங்கன்னா, அவனை பார்த்து சொல்றாங்க, ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்லி கண்டிச்சு
அனுப்புறாங்க. பாருங்க எவ்வளோ பயங்கரமான காரியம் நடக்குது. அந்த அவன் என்ன செய்யறானா, பணத்தினால பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று தவறான எண்ணத்தை கூட கர்த்தர் கவனிக்கிறார். இன்னும் பரேசி என்ற மாய வித்தைக்காரன் கண் குருடாக்கப்பட்டது. பாருங்க இங்க பாத்தீங்கன்னா பர்னபாவும் பவுலும் அங்க ஊழியம் செய்யும்படி சென்று கொண்டிருக்கிறாங்க. அப்ப அந்த பர்னபாவும் பவுலும் போகும்போது அங்க ஒரு மாய வித்தைக்காரனை பார்க்கிறாங்க. அந்த மாய வித்தைக்காரன் அவன் ஒரு மந்திரிக்கு கீழே இருக்கிறான். அப்போ அவன் சொல்றான், அவன் பேர் எலிமா என்று சொல்லி இங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ அவன் அந்த அதிபதி கிட்ட இந்த பர்னபாவும் பவுலும் கர்த்தரை பத்தி பேச போகிறத தடுத்து நிறுத்துறான். எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு அவன் அந்த மந்திரி எப்படியாவது கர்த்தர் வழியில நடத்தக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஆனா அவன் எதிர்த்து நிற்கிறத பார்த்து அந்த அந்த பவுலும் பர்னபாவும் அவங்க அவனை உச்சி பார்க்கிறான். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 10-11 எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? இதோ இப்பொழுது கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாவாய் என்றார். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கைலாக கொடுக்கிறவனைகளை தேடினான். பாருங்க அங்க பாத்தீங்கன்னா அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அந்த மாய வித்தைக்காரன் அவன் கண் குருடாக்கப்படுகிறான். பயங்கரமான, இது எவ்வளவு பயங்கரமான காரியம். இன்னும் அப்போஸ்தலர் 27-23 ஏரோது ராஜா அவனாகவே தேவ வார்த்தையை பேசுகிறான். அங்க தேவ மகிமையை தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் அவன் இறந்து போகிறான். இன்னும் இப்படி அநேக காரியங்கள் இந்த எழுப்புதலே நடந்தது. அதே போலதான் இன்றைக்கும் எழுப்புதலுக்காக காத்திருக்கிற நம்மளுடைய தேசத்திலே இதே போல பயங்கரமான காரியம் நடைபெறும். இந்த பயங்கரமான காரியங்களை நாம் கேட்கும்போது அப்பதான் எழுப்புதல் நடக்குது, நம்ம தேசத்துல எழுப்புதல் நடக்குதுங்கிறதை நாம் அறிந்து கொள்ளனா பயங்கரமான காரியம் நடக்கும். இதே போல காரியங்களை கர்த்தர் நம்ம தேசத்துல கொண்டு நிறைய கூட்ட ஜனங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளணும், எழுப்புதல்ல நம்ம சந்ததி நம்ம பங்கு பெறணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களோடு பேசியிருக்கீங்க. எங்களுக்கு ஏசப்பா இந்த 3ஆவது நாளிலும் கூட ஏசப்பா நீங்க பயங்கரமான காரியத்தை இந்த எழுப்புதலே நாங்கள் காண்போம் என்று சொல்லி கற்றுக்கொண்டோம். நாங்களும் கூட அதற்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்கின்ற தேவன் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை தாங்க. துதிகான மகிமையெல்லாம் மக்கள் ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.